Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.5 10th sum இந்த வீடியோல பார்க்கலாம். In a theater, there are 20 seats in the front row. Front rowல 20 seats இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் எத்தனை rows இருக்கு அப்படின்னா 30 rows were allotted. அப்போ n வந்து 30. சரி, அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து A. Front row அப்படின்றது இது Aன்னு வச்சுக்கிறோம். இது வந்து n. அப்போ each successive rows contain 2 additional seats. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல 20 இருக்கு அப்படின்னா அப்ப செகண்ட் ரோல எத்தனைவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் ரோல வந்து 20 இருக்கு. இப்ப செகண்ட் ரோல என்ன இருக்கும் அப்படின்னா 20 + 2 ரெண்டு இது அடிஷனல் இதாகும். ஸோ 20 + 2 22. அடுத்து அப்படியே ஆட் ஆகிட்டே போகும் 2 2வா. அப்படி ஆட் ஆகிட்டே போகும்போது ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோல எத்தனை சீட்ஸ் இருக்கும், அதாவது இந்த T30 இருக்கு இல்லையா, 30 ரோஸ் தான் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த 30th ரோல எத்தனை சீட் இருக்கும், ரெண்டு ரெண்டா இங்க இருந்து ஆட் பண்ணிட்டே போகும்போது 30th ரோல அப்ப எத்தனை சீட் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ T1 நம்மளுக்கு தெரியும். T1 = A = 20. சோ T1 = A = 20 அப்படிங்கிறது இருக்கும். T2 என்னவா இருக்கும், ரெண்டு அடிஷனல் சீட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ரெண்டு ரெண்டா ஆட் ஆயிட்டே போகுது. T1 ஓட T2 வந்து 2 வந்து ஆட் ஆயிருக்கு. சோ T2 = 20 + 2 = 22. நம்மளுக்கு n கொடுத்துருக்காங்க 30ன்றது எத்தனை ரோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சோ n = 30. D இதோட டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். D கண்டுபிடிச்சு வைக்கணும், ஏன்னா ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு தேவைப்படுது D. சோ D = T2 - T1. அப்ப T2 என்னது 22 - T1 வந்து 20. சோ T2 22 - 20 = 2 அப்படி நம்ம போட்டாலும் சரி. எல்லாத்துக்குமே 2 அடிஷனல் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே நமக்கு தெரியும் D ஓட டிஃபரன்ஸ் வந்து என்னது 2 அப்படின்னு இதுலயே தெரிஞ்சிருச்சு. சோ டைரக்டா D = 2 அப்படின்னு போட்டாலும் சரிதான். இப்போ Tn ஓட ஃபார்முலா என்னது, A + n - 1 × D. இதுல n க்கு பதிலா 30 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ T30 = A க்கு என்ன வேல்யூ 20. சோ 20 + n என்னது 30. சோ 30 - 1 × D என்ன கண்டுபிடிச்சுக்கோம் 2. சோ 2. அப்போ 30 - 1 அப்படின்னா 29. சோ 20 + 29 × 2. 29 × 2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 58. சோ 20 + 58 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 20 + 58 அப்படின்னா 78. சோ T30 = 78. அப்போ 30th ரோல எத்தனை சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 78 சீட்ஸ் வந்துருமா. சோ லாஸ்ட் ரோ ஹேஸ் 78 சீட்ஸ். இதோட அந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.